வணக்கம் மக்களே. நடிகைகளும் பெண்கள் தான். ஒரு டீச்சர், ஒரு டாக்டருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஏன் ஒரு நடிகைகளுக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னு தெரியல. கௌரி கிஷான் இவங்க 96 படத்துல கூட நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நேத்து ஒரு பட ப்ரமோஷன் போயிருக்காங்க. அங்க ஒரு யூடியூபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஹீரோ கிட்ட. நடிகையுடைய வெயிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நடிகை கோவப்பட்டாங்க. நீங்க எதுக்கு என்னோட வெயிட்டை கேக்குறீங்க? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? பாடி ஷேம் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த யூடியூபர் சொல்றாரு, நீங்க அதிகமா பேசுறீங்க, என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாரு. கௌரி கிஷன் சொல்றாங்க, என்ன பாடி ஷேம் பண்றீங்க அப்படின்னு பேசுறாங்க. தனி ஒரு பெண்ணா அங்க வாதாடுறாங்க. அவங்க அந்த படத்துல வேலை செஞ்சவங்க கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசல. இதை விட்டுருங்க, ப்ரமோஷன் போலாம் அப்படின்னு பேசுறாங்க. கண்டி ஏன் ஒரு பொண்ணு பொது வெளியில இப்படி பேசுறீங்கன்னு கேட்கறதுக்கு அங்க ஆள் இல்ல. பத்திரிகைன்ற பேர்ல சில யூடியூபர்கள் தகாத வார்த்தைகளையும் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு பெண்களை அவமதிக்கிறாங்க. சோ தொடர்ந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக குற்றங்களும் அவமதிப்புகளும் நடக்குது. ஆண்கள் தங்கள் வீட்டிலையும் பெண்கள் இருக்காங்கன்னு உணர்ந்து பொறுப்போட செயல்படணும். தயவு செய்து எந்த பெண்களையும் தவறா சித்தரிக்காதீங்க. நடிகைகள் தங்களுடைய படத்துல தொழிலுக்காக நடிக்கிறாங்க. ஆனா அதுதான் அவங்களோட உண்மையான வாழ்க்கை நினைச்சு தவறா நினைச்சு கேவலப்படுத்துறாங்க. பெண்களை அவமதிக்கக்கூடிய ஆண்கள் தயவு செய்து நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க என்பதை உணர்ந்து பொறுப்போடு செயல்படணும். நன்றி.